ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாருன்னா, திமுகவின் தொண்டன் ஆர்ஜே சரண் ஜெயராம் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் தொடப்பக்கட்ட இப்போ நீங்க தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனீங்கன்னா உங்களுக்கு தலைவலி மாத்திரை குத்தாதான் தலைவலி சரியாகும். ஆமா. வயிற்று வலி மாத்திரை குத்தா தலைவலி சரியாகுமா? ம்ஹும். இப்போ யாருக்கு எப்படி சண்டை போடணுமோ அப்படிதான். போட்டு தள்ளு மாம்பழம் விற்கிற கண்ணமா இவ்வளவுதான். ரீல்ஸ் 7 செகண்ட் தான். குட்டி மியாவ் உங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போர் ஸ்கூல்ல போயிட்டு இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களே, இந்த தலைவர் போட்டோவே இருக்கணும் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல. எந்த சுதந்திரக்கு போராட்டினான்னு தெரியல எனக்கு. சிஎம் சொல்லவே மாட்டோம், சீஃப் இன்ஃப்ளூயன்சர் தான் இவர். ஸ்டாலினோட தம்பி அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து ட்ரோல் பண்றாங்க. நாங்க எங்க அண்ணனுக்கு வப்பாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் தான் நீங்கெல்லாம். திமுக தோத்த ரிசல்ட் அன்னைக்கு பயங்கர வேதனையில் இருந்தேன். எப்படி நான் சமாளிக்க போறேன் என்னை சுத்தி இருக்க ஆட்கள்? அப்பதான் நான் என் ரூமை சாத்திக்கிட்டு நான் அழுதேன். சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. சோஷியல் மீடியா சொல்லும்போது உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், ஆமா, தொடப்பக்கட்ட அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை இது தரக்குறைவா பேசுற மாதிரி தெரியலையா? அதாவது நான் யூஸ் பண்ற அதிகபட்சமான வார்த்தை தொடப்பக்கட்ட தான். ஆமா. ஏன் அந்த இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம்? நாங்களும் வந்து அந்த வார்த்தைகள்லாம் பேசாத ஆட்கள் தான். நாங்கள் ஏன் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டோம்னா, எதிரில் இருக்கவங்க எல்லாருமே இதை விட மோசமாக பேசுகிறாங்க. அதுவும் சில பேர்லாம் வந்து கொச்சையான வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம பயன்படுத்தவே முடியாது. ஒரு டார்க் பொண்ணு, அந்த டார்க் ஸ்கின் இருக்க பொண்ணை போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றது வந்து அது நிறவெறி. அதெல்லாம் தான் இவங்க காமிக்கிறாங்க. என் தொடப்பக்கட்ட வார்த்தை உங்களால் தாங்க முடியல. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் நின்று பேசி ஆகணும். பட் எங்களோட கண்ணியம் வந்து பெண் உறுப்புகளை வந்து அசிங்கமான பொருளாக யூஸ் பண்ணிடாம, பெண்களை அசிங்கமான வார்த்தைகளை பெண்கள் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வரல, வராது. இந்த மாதிரி வார்த்தை என்னோட கண்ணியம் அது வரைக்கும் தான் இருக்கும். ஆமா. இப்போ நீங்க தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனீங்கன்னா உங்களுக்கு தலைவலி மாத்திரை குத்தாதான் தலைவலி சரியாகும். ஆமா. வயிற்று வலி மாத்திரை குத்தா தலைவலி சரியாகுமா? இப்போ யாருக்கு எப்படி சண்டை போடணுமோ அப்படிதான். எதிரில் இருக்கிறவன் ஷார்ப்பா கத்தி வச்சுன்னு இருக்கான். நான் தொடப்பத்தை வச்சு சண்டை போட்டேன்னா நான் அடிபட்டுருவேன். அவனுக்கு நான் எப்படி சண்டை போடணுமோ நான் அப்படிதான் சண்டை பண்ணா. நீங்க நாகரிக அரசியல் பேசுறவங்க பேசிக்கோங்கப்பா, ஓகே, நீங்க பேசிக்கோங்க, என்ன தடுக்காதீங்க. இதுங்களுக்கு இப்படி கொடுத்தாதான் இதுங்களுக்கு எங்க நீங்க உட்காந்து ஃபேக்ட் செக் பண்ணி தள்ளிடுற மேல. ஆமா. தொடப்ப கட்டன்னா தான் வந்து நிக்கிறானுங்க, இவன் ஏதோ சொல்ல வரான்ட்டு. கேளு, ஃபேக்ட் செக்லாம் வேலைக்கு ஆகலைங்க. அந்த கார் வாங்கினாங்களே டிவிக்கல, இத்தனை கோடியில உடனே ஒருத்தன் போட்டான் தாவேக்கால பத்தியா அப்படி இப்படின்னா. ஆனா போகிற பேப்பர் கட்லேயே ஸ்டாலின் தான் இருந்தாரு. நான் சொன்னேன், இதுங்க கிட்ட கணக்கு வழக்கு சொல்லி நாம என்ன பண்றது, தள்ளிடு மேல. இதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏன் தற்குறியா இருக்க போற? இப்படிதான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கும். நான் இன்னமும் உக்காந்துட்டு நான் வந்து இல்ல, நான் வந்து இதான் சொல்லிக் கொடுக்க வரலாறுகள் சொல்லிக் கொடுக்க போறேன், எங்களுக்கு 75 வருஷம் கதை இருக்குன்னா அவன் 7 செகண்ட் ரீலு, 75 வருஷம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, வரலாறுகள் எங்க ஆரம்பிச்சது, நீதி கட்சியில இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீ உக்காந்து போட்டு தள்ளு மாம்பழம் விற்கிற கண்ணமா இவ்வளவுதான். ரீல்ஸ் 7 செகண்ட் தான். அதுக்குள்ள நான் அவனுக்கு சொல்லி ஆகணும், உனக்கு புரியணும். பட் மக்கள் மாறி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்கு. இப்போ ரோட்ல போகும்போதெல்லாம் தொடப்ப கட்டு அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. நான் சொல்லுங்க, அது அவங்களுக்கு தான். நீங்க அது ரொம்ப கேட்சிங்கா இருக்குது, நீங்க சொல்றது ரொம்ப ஃபேமஸும் ஆயிருச்சு. அது வந்து எல்லாரும் கேட்பாங்க தொடப்ப கட்ட. நாங்க ஏதாவது மீட்டிங்லாம் போகும்போது ஒரு சொல்லுங்க அப்படின்வாங்க. அது எதிரில் இருக்க ஆளுக்கு தாங்க, உங்களுக்கு கிடையாதுங்க. இல்லைங்க பரவாயில்லங்க சொல்லுங்கன்னுவாங்க. அது அப்படி போயிடுச்சு. ஓகே, எனக்கு என்னன்னா ஓகே நம்ம அசிங்கமா பேசி இல்லை அப்படின்றது அந்த ஒரு இது மட்டும் எனக்கு இருக்கு. ஓகே, இல்லை நீங்க விமர்சிக்கிறது எல்லாமே இந்த ஆட்சியாளர்களையும் அது செய்யற அவங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்களை மட்டும் ரொம்ப வல்கர் வாரியர்ஸ். இப்போ அடுத்தது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மியாவ் உங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போர், அதை பத்தி. அது கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இதுகிட்டலாம் எதுக்குப்பா அப்படின்னாங்க. எல்லாருமே பேரை சொன்னதும் இங்கே எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, சோஷியல் மீடியாவில் பொதுவாக பயப்படுறது என்னன்னா, அசிங்கமான கமெண்ட் பண்ணுறதால பெண்கள் வெளியே வரதில்லை. என்கிட்ட நிறைய மெசேஜ் சொல்கிறாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்வாங்க, வெளியே வரதில்லை. இவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம அசிங்கமாக பேசிட்டா இவங்கெல்லாம் நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறது.
இன்னொன்று அந்த குட்டிமியா வந்து அவங்க பண்ணுற வேலைகள்லாம் என்னன்றதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸும் வேறு இருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு. ஆமா. அதை என்ன பண்ணாலும் வந்து அதை ஒன்றே பண்ண முடியல. குட்டிமியா மாதிரி ஆளுக்கெல்லாம் போயிட்டு இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்புன்னு சொன்னால் கிடையாது. அவங்க பேசுகிற வார்த்தைகள் நான் கேமரா முன்னாடி சொல்ல முடியாது, ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுவாங்க. அப்போ இது என்ன பண்ணுறதுன்னும் போது தான் சரி ஓகே நம்ம ஸ்டைலில் ஒன்று போட்டு விடுவோம். போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நான் என்ன மாதிரி பேசுவேன்லாம் காமிச்சாங்க. அது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி பெரிய பிரச்சனையாவே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே நான் அப்படி சொல்லலை, நான் அப்படி சொல்லலை அப்படின்னாங்க. அழுவுறல்ல, அதை ஒழுங்காக பேசணும்ல அப்படின்னு யோசித்தேன். அடுத்த நாள் இன்னொரு வாட்டி யோசித்தேன், இப்போ தொடலாமா, ஏன்னா பல விஷயங்கள் மடைமாற்றப்படுது என்கிட்ட இருந்து அப்படின்னு யோசிக்கும் போது தான் இல்லை தொடுவோம். ஏன்னா வந்து சில பேரை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நான் இது பண்ண முடியும்ன்ட்டு நான் அந்த ஒரு பாத்து நான் எடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போனோம், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டாச்சு, கொடுத்தாச்சு. அது ஒரு பெரிய அவங்க அந்த அம்மா என்னென்ன பேசினாங்கன்றது வரைக்கும் இருக்குது. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தாவேக்கா வந்து உதவி பண்ணணுன்ட்டு. நாங்கள் முக்கியமான ஒரு ஆள் கிட்ட பேசிட்டோம், தாவேக்கா சைட்ல இருந்து பேசிட்டோம். அவங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. அதுவும் எல்லாம் குட்டிமையா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, நான் டிவிக்கே கிடையாது அப்படின்னு. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்களே நாங்களும் இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இவங்க பேசுற பேச்சால இந்த ஒரு பொண்ணால எங்க மொத்த கட்சிக்கும் கெட்ட பேர் ஆயிடக்கூடாது, இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணுவோம் பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனா இது ஒரு ஆளும் கட்சி வந்து அரசு இங்க இருக்கும் போது இந்த மாதிரி கேஸ்லாம் அவங்க ஏதோ ஒரு பாவம் பார்ப்பாங்களே பெண் அப்படின்றதுல அந்த பாவம்லாம் பார்க்கப்படும், அதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த கேசஸ் எவ்வளோ அதிகமாகுதோ அதாவது பேசலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஆனால் என்ன பேசணும்னு ஒன்று இருக்குது 1902 அந்த ஆர்டிகல் படி லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ கேஸும் போயிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து ஸ்டேஷன் என்கொயரிலாம் போயிட்டு வராங்க. இதை இன்னும் நான் வெளியே சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்களும் வந்து கேஸ் கொடுங்க, இதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம். இன்னும் நாங்கள் 4-5 எவிடன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம், இன்னும் ஸ்ட்ராங்கான கேசஸ்லாம் போறதுக்கு. ஒன்றும் கிடையாது, என்னை விட்டுருங்க, அந்த பொண்ணை வந்து மன்னிப்பு வீடியோ கேட்கணும், அந்த அளவுக்கு நாங்கள் போட்டு அடிப்போம். நாங்கள் பேச விடக்கூடாதுங்க. இப்போ குழந்தைகள்லாம் பார்க்குது இன்ஸ்டாகிராம், நீங்க பேசுற மாதிரியோ அடுத்த ஒரு தலைமுறை வளர்ந்துச்சுன்னா தப்பு இல்லை. கண்டிப்பா சோஷியல் மீடியா நீங்க இன்ஸ்டாகிராம் குழந்தைகிட்ட கொடுக்குறீங்க கிடையாது, போன்ல தான் படிக்குதுங்களே குழந்தை. டக்குன்னு குழந்தைக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், என்னடா இது தொட்டு பார்க்கும், ஒரு வீடியோ வரும், பொம்மை வரும், எல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இல்லை இப்போ அந்த குழந்தைகளுக்கே திணிக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் தாவேக்கா ரீல்ஸ்ல பண்றாங்க. இப்போ நேற்று கூட தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல போயிட்டு இது பண்ணிருக்காங்க, இது இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்களே, இந்த தலைவர் போட்டோவே இருக்கணும் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல. போராட்ட வீரர் தான் விஜய், சுதந்திரத்துக்கு போராடினாரு. எந்த சுதந்திரத்துக்கு போராடினாருன்னு தெரியல எனக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் இதையும் போட்டு காமிங்க, சோப் போட்டவர், செவுத்த ஓட்ட பண்ணி சோப் போட்டவர் தான் இந்த தலைவர், இவர் தான் உங்க தலைவர். ரொம்ப தப்புங்க அது. குழந்தைங்க கிட்ட போயிட்டு ஒரு இது குழந்தை இது யாருன்னு கேட்கும், இது இவர் சினிமா நடிகர்னு வீட்டில் சொல்லுவாங்க, அப்படியான்னு சொல்லி சினிமா பார்க்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை என்ன இம்பாக்ட் கொடுக்குறீங்க நீங்க குழந்தைக்கு, படிக்கிற குழந்தைக்கு? நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் முதல்வன் திட்டம் பேர்லாம் மாத்திருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க குழந்தைகளை நான் முதல்வன் திட்டம் வந்து ஒரு ப்ரூவன் திட்டம், ஒரு அதுல சாதிச்ச பல பேர் இருக்காங்க, அதுல பயனடைஞ்ச பல பேர் எனக்கும் தெரியும். கண்டிப்பா. இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் மாறினதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு 3 பேர் பேசினாங்க, நான் முதல்வன் திட்டம் தொடருமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயங்க. நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் வந்துச்சு, இனிமேட்டு வருமா அதெல்லாம் கேட்கறதுக்குலாம் வந்து ஒரு இது. இன்னி வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து வர பல ஸ்கீமுடைய பேர்கள் நம்மளுக்கு தெரியாதது காரணம் அந்த அர்த்தம் புரியாது. அப்போ பேருக்குன்னு ஒரு இது இருக்கு, அந்த பேரையே நான் முதல்வன் ஸ்டாலின் அர்த்தம்ன்றதால பயப்படுறீங்களா? இல்ல, பலருக்கும் அப்படிதானே தெரியுது. நீங்க முதல்வன் தானே ஸ்டாலின் தான், நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, மாத்துறீங்க? அவ்வளவு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா அந்த கவுண்டை 100 ஆக்குங்க, சாதிச்சவங்களோட கவுண்ட். கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஸ்கூல்ல போய் உக்காந்துட்டு குழந்தைங்கிட்ட கொடுக்கறதோ இதெல்லாம் ரொம்ப சீப் பாலிடிக்ஸ். சீஃப் இன்ஃப்ளூயன்சர் இவர், இருக்க இன்ஃப்ளூயன்சருக்குலாம் சீஃப் சிஎம்னு சொல்லவே மாட்டோம், சீஃப் இன்ஃப்ளூயன்சர் தான் இவர். உட்காந்துட்டு குழந்தைங்கிட்ட, அதாவது ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்க குழந்தை நாளைக்கு திரும்பி ஃபர்ஸ்ட் ஓட்டர் வரும்போது அது 5 வருஷத்துல வரும். அதுக்கான ஒரு விதை தான் இதெல்லாம் போடுவாங்க. இப்போ திமுக ஜென்சி அப்படின்றது அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்? இந்த பாய்ச்சல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும்? இது வந்து அந்த 6 பேர் சேர்ந்து பண்ணாங்க, அது ரொம்ப ஆர்கானிக்காக பண்ண விஷயம். அது ஒரு லைவ்ல பேசினாங்க, உடனே அது நடந்துச்சு, பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க.
இதோட தாக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்தந்த ஊர்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நானும் இப்போ தாம்பரத்துல பண்றோம். அங்கங்க ஊர்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஒண்ணுன்னா, இன்னும் இந்த இந்த கழகம் உயிர்ப்போட தான் இருக்கு. அதுவும் இளைஞர்கள் மத்தியில உயிர்ப்போட தான் இருக்குதுன்றத காமிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இங்க அரசியல் பேசல. கலைஞர் வந்து ஸ்டாலின் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு, நான் முதல்வன் பண்ணி கொடுத்தாரு, அது பேசல. நம்மளுக்கு எப்படி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, நம்ம 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 சமூகம் எங்கேருந்து எங்கே வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட சமூகம் கிட்ட தானே சில விஷயங்கள் இருந்துச்சா, இந்த மாதிரி ஐடியாலஜி பேசுகிறோம். கலைஞரை பேசுகிறோம், அண்ணாவை பேசுகிறோம், திராவிடம் பேசுகிறோம், பெரியார் பேசுகிறோம், கார்ல் மார்க்ஸ் பேசுகிறோம். கார்ல் மார்க்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அம்பேத்கரை பேசுகிறோம். இத்தனை விஷயங்கள் பேசுகிறோம். நாங்கள் உதயநிதியை பற்றியோ ஸ்டாலின் பற்றியோ அந்த புகழாரம் ஸ்டாலினோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு வப்பாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் தான் நீங்கள்லாம். கண்டிப்பாக. நாங்கள் உதயநிதிக்கு தம்பியாக இருக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன ட்ரோல் இருக்குது? என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும்னு சொன்ன பெண்கள் நீங்கள்லாம். இங்கே வந்து எங்கள் அப்பா தான் ஸ்டாலினை பார்க்கும்போது நான் அப்பான்னு தான் கூப்பிட்டேன். நான் 2 நாள் பார்த்துருந்தேன். அந்த மனுஷன் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. எனக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் தான். அவர் அப்பன் தானே கூப்பிட முடியும். கண்டிப்பா. நான் அப்பாட்டியா இருப்பேன்னு நீங்க சொல்ற ஒரு இடத்துல நாங்க ஒருத்தர் அப்பாவை வச்சு தலைவரை பார்க்கணும்ல. இந்த இளைஞர்கள் கிட்ட அதெல்லாம் இருக்குது. இதுதான் நடக்குது ஜென்சி மீட்ல. இதுல வேற பல குற்றச்சாட்டுகள் வயசானவங்க தானே இருக்காங்க. எங்களுடைய பெரியவர்கள் எங்களை மேடை ஏற்றி பார்த்து அழகு பார்க்குறாங்க, எங்களை கொள்கைகளும் சித்தாந்தங்களும் பேச வச்சு. உங்களுடைய பெரியவர்கள் வந்து சினிமா மாடி உட்கார வச்சு கிரீஸ் கடனை கம்மி மேலே வடக்க வச்சு மரத்து மேலே ஏற விட்டு பார்க்குற பெரியவர்கள், இன்னி வரைக்கும் உங்களை கட்டுப்படுத்தாத பெரியவர்கள். எங்கள் தலைவர் கட்டுப்படுத்துறாரு, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க. அப்போ இவங்க எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு முதிர்ச்சியான ஆட்கள், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள், எங்களை வழிகாட்டி இவங்க இருக்கணும். ஜென்சி மீட்ன்றது ஜென்சி பசங்களும் இங்கே தான் இருக்காங்க, அரசியல் படுத்துறாங்க. இவங்க வந்து பாருங்கன்னு சொல்றதுதான். கீழே உட்காந்து அழகு பார்க்குற எங்கள் நபர்கள்லாம் எங்களுடைய பெரியவர்கள் எல்லாமே எங்களை மேடை ஏற்றி பார்த்து அழகு பார்க்குறாங்க. உங்களுக்குள்ள யாருமே இல்லையே, அப்படிப்பட்ட பெரியவங்க இல்லையே அவங்க கிட்ட. சரி, ஓகே. கடைசியா நீங்க முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்தது? முன்னாடி நாளே போய் பார்க்க வேண்டியது நான் பார்த்தேன் அன்னைக்கு. பட் அவருக்கு அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாரு. அதனால எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் வந்துச்சு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா வந்து நான் பார்த்த ஒரு தலைவனை வந்து நான் போய் பார்க்க போறேன் நேரில். நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டைம் அதான் பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. நான் என் மாதிரி கமல்ஹாசன் கூட போயிருக்காரு. நான் கமல்ஹாசனை பார்த்து கூட நான் கிராஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். எனக்கு அந்த ஒரு ஃபேண்டசி என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் நிறைய பேரை எதிரில் பார்க்குறேன்னு ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன் யாருக்கிட்டையும். அந்த மாதிரி ஒரு ஆள். ஸ்டாலின் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து பார்க்கும்போது என்கிட்ட ஒன்னே மட்டும் இருக்கு, என்கிட்ட ஒரு புக்கு ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு புக்கு ஒரு தோழர் கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை கையெழுத்து மட்டும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறேன். 11 மணிக்கு எனக்கு எப்போ அந்த டைம்ல போய் நிக்கிறதுன்றது என்கிட்ட ஒரு பெரிய இது. நான் போயிடுவேன் கரெக்டாக டைமுக்கு. நம்ம இங்கேயே பார்த்தோம். டைமுக்கு இருந்துவேன்னா என்னால் வேற காத்திருக்க கூடாதுன்ட்டு 11 மணிக்குன்னாங்க. நான் 11 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்ல போயிட்டு நின்றுட்டேன். போனோம். திருநங்கை சாஷா அவங்க தான் வந்து நம்ம கட்சியில தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து கூட்டு போனாங்க. கூட்டு போனோம், நேராக உள்ள போயிட்டு ஒரு சீட்ல வந்து பேர் மட்டும் எழுதிட்டு வெயிட் பண்ண. ஒரு 5 நிமிஷத்துல வந்து கோஷம் சத்தம் கேட்டுச்சு. அந்த கோஷம் சத்தம் கேட்கும் போதே உணர்வுகள்லாம் மாறுது. நாங்க உள்ள இருக்கோம். சரி வாங்க, எனக்கு என்னன்னா பார்த்துடணும், கூட்டத்துல பார்க்கணுன்ட்டு போறேன். போயிட்டு அதுக்குள்ள உள்ள போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டு நீங்க பார்த்துருங்க, ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் ஆயிடும். உள்ள போனோம், சீட்டை கொடுத்தோம். உள்ள போயிட்டு இருக்கும்போது எதுவுமே யோசிக்கல. அப்படி உள்ள போகும்போது அந்த மனுஷன் அந்த டோருக்குள்ள என்ட்ராகும் போது பார்த்தேன், எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை கிடையாது. கோவிலெல்லாம் போனா, திருப்பதிலாம் போனா ஒரு வைப் இருக்குவாங்க தெரியுங்களா? நான் போயிருக்கேங்க அப்பெல்லாம். அது என்னன்னா ஒரு கூட்டம், ஒரு கோஷம், அந்த இதுவெல்லாம் அங்க இருக்கும். இங்க அது எதுவுமே இருக்காது, அமைதியா இருக்கும். அப்படி உள்ள போகும்போது அந்த மனுஷன் அங்க நிக்கிறாரு. எனக்கு கை கால்லாம் எனக்கு அப்படியே வெடவெடத்து போச்சு. ராசாவும் பொன்முடியும் நின்னாங்க. அவங்க பார்த்து சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சாங்கலாம் தெரியல. சிரிச்சுட்டு அந்த ஒரு இதுலேயே போயிட்டேன், வணக்கம் சொல்லிட்டு போனேன். நான் 3ஆவதா போகிறேன். சாஷா கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க எனக்கு அக்கா. அவங்க பேசிட்டாங்க. சரி நான் கடைசியாக போகலாம், டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். போய் பார்த்துட்டு என்னை இது அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் எங்கே வேலை செய்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் திருப்பி என்ன அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கப்புறம் அப்படிங்களா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படின்னாரு. எந்த மனுஷன் கேட்பான் எடுத்தோடனே? அதான் ஏன் கேட்கணும்? யாருன்னு அவருக்கு தெரியாது. போட்டோ எடுக்க வந்த என்ன பார்த்துட்டு நான் ஒரு தலைவர், போட்டோ எடுத்துட்டு போ, அதானே.
தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன்ப்பா அப்படி. அப்பான்னு கூப்பிட்டேன். எனக்கு அந்த அப்பான்னு கூப்பிட்டதே போதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா எனக்கு கொஞ்சம் வாய் அதிகம். எனக்கு வாய் அதிகம்ன்றதை விட அந்த ஒரு வாய்ப்பு தான் விட்டுறக்கூடாதுன்ட்டு, அப்பா சால்வை தான் உங்களுக்கு, புத்தகம் எனக்கு, கையெழுத்து வேணும். ஏன்னா ரெண்டுத்தையும் கொண்டு போற அவரு நினைச்சுக்க போறாருன்னு சொல்லிட்டு இது புத்தகம் எனக்கு இப்ப கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டாரு. போட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துக்கிறோம், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டேட் போறாரு 18/6/2026. யாருங்க பண்ணுவா இந்த ஒரு மனுஷன் மனிதர் நன்றி கூட சொல்லலைங்க. நானு திமுக தோத்த ரிசல்ட் அன்னைக்கு பயங்கர வேதனையில இருந்தேன். எப்படி நான் சமாளிக்க போறேன் என்ன சுத்தி இருக்க ஆட்கள் அப்படின்ற வேதனை. 2 நாள் கழிச்சு ஒரு குளத்தூர் போனார் பாத்தீங்களா, அப்பதான் நான் என் ரூமை சாத்திக்கிட்டு நான் அழுதேன். நான் அழுததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த 2 நாள் வேதனையும் முடிஞ்சுது. அப்புறம் தான் யோசிச்சேன், நான் தப்பான தலைவனை தேர்ந்தெடுக்கல, நன்றி சொல்ல போயிருக்காரு பாரு அப்படின்னு. தோத்த கையோட போனார், நன்றி சொல்ல போயிருக்காரு பாரு அப்படின்ட்டு. அந்த மனுஷன் நேர்ல பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அப்புறமா வந்து கட்சியில சேரணும் அப்படின்னு சொல்லி சாஷா அக்கா சொன்னாங்க, கட்சியில சேர போறாங்க அப்படின்னு. அந்த கட்சி தான் நாங்க பரம்பரையாவே, அந்த கட்சி தான். அதால உயர்ந்த ஒரு சமூகம் நாங்க. அதனால வந்து அவங்க சொன்னாங்க, சரி அவர் சொன்னாரு கூட்டு வாங்க அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த எப்படி நகர்ந்துச்சுன்னே தெரியாது அந்த ஒரு நொடி. அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் வாழ்க்கையில. சரி, ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது இந்த நிகழ்வுகள் எல்லாம். எங்களோட உங்க டைம் ஒதுக்கி எங்களோட நின்று ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.